வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ரோஹினி வந்து ஜெயில்ல போட்டாங்க. அதாவது ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீசர். போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவும், மனோஜும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் இந்த மாரி பார்க்கலாமா? ரோஹினிய பார்க்கலாமா? அப்படின்னு போலீஸ் ஆஃபீசர் கிட்ட கேட்குறாங்க. சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து கோவமா பேசுறாங்க. "நீ ஏன் காசு எடுத்த? என்னோட பர்மிஷன் இல்லாம நீ ஏன் எடுத்த? நீ எடுக்க மாட்டியே? என்ன உனக்கு பிரச்சனை? நீ கோடீஸ்வரன் பொண்ணாச்சே, நீ ஏன் 2,00,000 எடுக்கிற?" அப்படின்னு கேட்டாங்க. ரோஹினிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க ஒரு புது கதையை ஒன்று உருவாக்கிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, மனோஜ் வந்து அந்த டீலர்ஷிப்புக்காக ஒரு பார்ட்டி ஒன்று வச்சாங்களே ஆண்டி, அதுக்காக தான் நான் கடன் வாங்கியிருந்தேன். மனோஜ் என்கிட்ட 2,00,000 கேட்டிருந்தாரு. எனக்கு வேறு வழியே இல்லை, நான் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த காசை அவங்க திருப்பி கேட்டாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை. அந்த நேரத்தில் தான் பார்வதி ஆண்டி உங்கள் அத்தையோட 2,00,000 என் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அத்தையோட பணம் என்னோட பணம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2,00,000 எடுத்துட்டேன் ஆண்டி. நான் காசு ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போது விஜய் கேட்குறாங்க, நீ ஏன் அப்போவே சொல்லலை, இப்போ வந்து சொல்கிற மீனாமலை போடும்போதே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹினி சொல்கிறாங்க, எல்லாருமே இருந்தாங்க, நான் இப்போ போயிட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அசிங்கமாயிடும், அதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிட்ட விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டு முத்து அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி இதுக்காக தான் அவள் காசு எடுத்தாளா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அப்பா கோவமாக, அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் விஜயாவுக்கு இந்த மாதிரி வாபஸ் வாங்க சொல்லுங்கள் முத்துவை அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசுகிறேன் சொல்லிவிட்டு முத்து அப்பா போய் முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது வாங்க முடியாது, மீனாக்கு வரும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ரோஹினிக்கு வரும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்னால் வாபஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.